செருப்பு இருக்குல்ல, இந்த செருப்பை கழட்டி பிக் பாஸ் நடக்கவே கூடாதுன்னு செட்டுக்கு முன்னாடி நின்று விஜய் சேதுபதி சார் ஃபோட்டோ மேலே அடித்தாலுமே விஜய் டிவி அதை கேட்காம எப்படி டெய்லி திரும்ப திரும்ப டெலிகாஸ்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் நீங்களும் அந்த ஒருத்தவங்க கிட்ட எவ்வளோ செருப்படி பட்டாலும் திரும்ப திரும்ப போய் அவங்கக்கிட்டே நிற்கிறீங்களே, அது சரியா? அப்படி சரின்னு தோணுச்சுன்னா அது எவ்வளோ பெரிய தப்புங்கிறத புரிய வைக்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். 100 days 100 thoughts சீரீஸில் இன்றைக்கி டே 7 இந்த மாதிரி வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. முன்னாடி கொடுத்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இப்போ இல்லை. உங்கள் மெசேஜஸை பயங்கரமாக இக்னோர் பண்ணுறாங்க, உங்களை அவாய்ட் பண்ணுறாங்கன்னு தெரியுது. அதுக்கு பிஸின்னு ஒரு பொய்யான காரணத்தை சொல்கிறாங்கன்னு புரியுது. நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்தியா பார்டரில் 24 மணி நேரமும் கையில் துப்பாக்கியை வச்சுக்கிட்டு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத உழைக்கிற மிலிட்ரி மேன்ஸ்லாம் கூட அவங்களோட வீட்டுக்கு ஒரு நாளைக்கு 2 வாட்டி கால் பண்ணுவாங்களாம். இவங்க என்ன அதை விடவா பிஸியாக இருக்க போகிறாங்க? இருந்தாலுமே திரும்ப திரும்ப அவங்கக்கிட்டேயே போயிட்டு ஏன் என்கிட்ட சரியாக பேச மாட்டேன், கொஞ்ச நேரமாவது என்கிட்ட பேசுன்னு கேட்குறீங்களே, இது உங்களுக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம். ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு லவ்வை விட உங்களோட சுயமரியாதைங்கிறது ரொம்ப பெருசு. அதை இழந்துட்டு மூணாவதாக ஒருத்தவங்கள உங்களோட வாழ்க்கையில் வச்சுக்கிட்டு இருக்கணுன்ட்டு எந்த விதமான அவசியமே கிடையாது. ஏன்னா நமக்கு பிடிக்காத இடத்துல கூட அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் இருந்துடலாம், தப்பே கிடையாது. ஆனால் நம்மளை மதிக்காத இடத்துல நம்ம எவ்வளோ நாள் இருக்கமோ அவ்வளோ நாள் அசிங்கம் நமக்கு மட்டும்தான். கரெக்டாக இல்லையான்றத கமெண்ட்டில் சொல்லிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு டே 8ல் 5:55க்கு மீண்டும் சந்திப்போம்.